ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே செம்ம வேலை இருக்குங்க. நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குன்ட்டு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, சண்டே பார்த்தீங்கன்னா சவாரினா எங்கேயும் போகல. பட் ஆனால் என்னோடய க்ளவுட் கிச்சன் ரன் பண்ணிக்கிறேன். இது யாருக்கும் இதுவரையும் வீடியோவில் போட்டதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். க்ளவுட் கிச்சன் பற்றியும் காமர்ஸ் பிஸ்னஸும் பண்ணுறேன். எல்லாத்தையும் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கன்னா கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் இருக்க மோமோஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு தான் நாங்கள் போகிறோம். அங்கே போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், இங்கே பாருங்கள், ஸ்டாக் ஃபுல்லாகவே வாங்கியிருக்கேன், ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னென்னு நான் சொல்கிறேன் கேட்டுங்க. நாங்கள் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கோம் க்ளவுட் கிச்சன். அந்த க்ளவுட் கிச்சனோட மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஆட்டோலேருந்து எல்லா ஸ்டாக்கும் மொத்தத்தையும் இறக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் ரொம்ப ஐஸ் கட்டி அதிகமாக மேலே வந்துருச்சு. அதனால் கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துருந்தேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மே 31. அதனால் என்னென்னா நாங்கள் வந்து க்ளவுட் கிச்சனுக்கு வந்து ஃபுல்லாகவே இன்வென்ட்ரி எடுப்போம். எடுத்துகிட்டு அப்படியே இதை பாருங்கள், ஃப்ரீசர் எல்லாமே கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு ஐஸ் கட்டி எல்லாத்தையும் உடைச்சிட்டு எப்படி உடைக்கிறேன், என்ன எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். மறக்காமல் பாருங்கள் அப்படியே, சரிங்களா? இந்த ஐஸ் கட்டி தான் பெரும் பிரச்சனை இருக்குது. மேலே ஏறிச்சுன்னா அதான் ஃபுல்லாக லாக் ஆயிரும். எதுக்காக இதை எடுக்கணும்னா, இங்கே பாருங்கள், ஃப்ரீசர் எப்பயுமே யூஸ் பண்ணும்போது இதுவரை மேலே வந்துருச்சுன்னா டோர் சரியாக க்ளோஸ் ஆகாது. அந்த மாதிரி டோர் க்ளோஸ் ஆகலைன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கரண்ட் பில் தான் அதிகம். ஏன்னா கூலிங் எல்லாமே வெளியே போகும், ஸ்டாக்கும் கொஞ்சம் அதான் ரன் ஆகிட்டே இருக்கும் மோட்ரு பார்த்தீங்கன்னா. அதுக்காக தான் சொல்கிறது, மந்த்லி ஒன்ஸ். பட் கத்தியோ ஸ்க்ரூ ட்ரைவரோ கண்டதை வச்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃப்ரீசருக்குன்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? சில பிளாஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி. இது வந்து உங்களோட இன்டீரியர் வந்து டேமேஜ் ஆகாது, அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறது. ஏன்னா நாங்கள் க்ளவுட் கிச்சன் வச்சுருக்கோம், நாங்கள் அப்போதெல்லாம் ஷாப் வச்சுருந்தோம், க்ளவுட் கிச்சன் ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு நான் இதை தான் யூஸ் பண்ணுறது. அதனால் சேஃப்டியாக இருங்க, ஃப்ரீசருக்கு டேமேஜ் பண்ணுறாதீங்க. அதனால சொல்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த தப்பு நீங்களும் பண்ணுறாதீங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக சுற்றி டச், ஆல் கிளியர். ஐஸ் கிட்டே எடுத்துருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கை பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுது. ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க, ஒன்றுமே பண்ண முடியல. கை அப்படி என்ன சொல்கிறது, அள்ளி போடுறேன் திருப்பியும் கை சில்லுன்னு ஆகி வலி தாங்க முடியல ஒரு மாதிரி. அதனால தான் எப்படியும் கிளியர் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள், வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது வந்து மந்த்லி நான் க்ளீன் பண்ணுவேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரீசர் க்ளீன் பண்ணிங்கன்னா மெயின்டைன் பக்காவாக இருக்கும்.